சர்ச்சிலிருந்து வந்திருக்காங்க, கோயிலிருந்து வந்திருக்காங்க. இந்த விழா வந்து அமைதியா இன்னைக்கு கடவுளுக்காக நம்ம இந்த பிரார்த்தனை செய்ய போறோம். இஸ்லாத்தில் இந்த நேரத்திற்கு பறக்கத்தான நேரம் என்று பெயர். பறக்கத்தான நேரம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மற்ற எந்த வீண் பேச்சுகளையும் பேசாமல் இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவனிடத்தில் கேட்டால் இந்த நேரம் அது அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று சேர்ந்திருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா அழகான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். பொதுவாக இதற்கு நோன்பு திறப்பதற்கு பின்பதாகவே பயான் எல்லாம் இருக்கிறது, அனைவரும் பேச இருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது பசித்திருந்து தாகித்திருந்து ஏதோ யாருக்கோ யாரோ இருப்பது போல இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி படைத்தவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் இருப்பதுதான் இந்த நோன்பு என்பது. ஏதோ காலையிலிருந்து மாலை வரை பட்டினியாக இருப்பது கிடையாது. பட்டினியாக இருப்பது மாத்திரம் இந்த நோக்கம் கிடையாது. நோக்கிற்கு மற்றொரு பெயர். எல்லா நேரங்களிலும் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் ஏழைகள் இருக்கிறார்கள். ஏழைகளுடைய பசியும் தாகத்தையும் உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாத காலங்கள் நீங்கள் பசியோடும் தாகத்தோடும் இருந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய தாகத்தையும் பசியும் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் என்பதற்காகத்தான் இது ஒரு மாத கால நோன்புகள். காலையில் 3 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சுமார் 13 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த நோன்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயலின் காரணமாக இன்றைக்கு எந்த ஒரு மதம் பிரிவினையும் இல்லாமல் எல்லோரும் ஒரு சார்ந்த ஒரு கொடையின் கீழ் இருந்து அந்த நோன்பை திறக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் இதற்காக யாரெல்லாம் அவருடைய நேரத்தை செலவு செய்தார்களோ, அவருடைய பொருட்களை செலவு செய்தார்களோ, அவருடைய மனதை செலவு செய்தார்களோ அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்று நாம் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக இன்று நாம் இப்பொழுது ரமலான் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நமது சமதர்ம சமுதாய திருவிழாவிற்கு வருகை கொண்டிருக்கின்ற குட் நியூஸ் சர்ச் ஃபாதர் தாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவரும் தமது சாயலிலே தம்மை போலவே அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலக மக்களை ஆதரவுபடுகிறார். ஆனால் மனிதர்கள் பல்வேறு நிலைகளை மாற்றி அமைத்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட சமத்துவ நோன்பு என்று சொல்லி கொண்டாட சூழ்நிலை வந்திருக்கிறது. மற்றபடி நம்முடைய இந்திய தேசத்தில் மாற்றமல்ல, தமிழகத்தில் குறிப்பாக அனைவரும் சமநிலையில சகோதரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமத்துவ நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் உண்ணா நோன்பு என்பது ஒவ்வொரு நாளிலும் இருக்கு அநேக மக்கள் இருக்கிறார், ஐயா அவர்கள் சொன்னது போல. ஆனால் இந்த உபவாச நாட்களில தவற காலங்களில அல்லது பாஸ்டிங் டேஸ்ல நாம செய்ய வேண்டிய உபகாரம் என்னன்னா, நாம பசிச்சிருப்பது மட்டுமல்ல, நம்மை அடுத்திருப்பவர்களுக்கு உதவி செய்வதுதான் ஆண்டவர் விரும்புகிற உண்மையான உபவாசம். நாம் உபவாசம் இருக்கின்ற காலங்களிலே, கௌரவம் இருக்கின்ற காலங்களிலே, அது நோன்பு இருக்கின்ற காலங்களிலே வீணான நம்முடைய அலுவல்களை மட்டும் பார்க்காதபடி நம்ம அடுத்திருக்கின்ற அனைத்து மக்களுடைய துன்ப துயரங்களை நாம் கலை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம், அடிப்படை நோக்கமாகவே இந்த நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் வந்திருக்கிற, இதை ஒழுங்கு செய்திருக்கிற அனைத்து இறை மக்களையும் தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அவர்கள் ஒன்றாக இருந்து இந்த உலகத்துல மக்களை வழிநடத்துவது போல மக்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்து தீய வழிகளை விட்டு
இறைவனை நோக்கி பார்க்கின்ற இந்த நோன்பு நாட்களிலே நாமும் கடவுளை நோக்கி பார்ப்போம். நம்மால் இயன்றதை ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு உதவி செய்வோம். அவர்கள் வாழ்வு மலரும் பொழுது நாம் நமக்கு ஆண்டவர் செய்கிற அந்த உதவியை நினைத்து செய்கின்ற பொழுது கர்த்தருடைய திருவுளம் மகிமை பெறும். நம்மை குறித்து காத்த சாட்சியாக நம்மை வாழ வைப்பார், நிறுத்துவார். கர்த்தரை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். இந்த நோம்பு என்பது எல்லோரும் சமமானது. இந்த நோம்புக்கு அறுவை தாய்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்பதனுடைய அர்த்தம் தான் இந்த நோம்பு. நோம்பு என்பது வேறு ஒன்றில்லை, கடவுளின் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கொள்கை. அதை எல்லோரும் கடைபிடிப்போம். ஆண்டி வணக்கம். நோன்பு வைக்கும் நேரம் காலை உதயத்திற்கு முன்பாகவும் பிரார்த்தனை செய்து நியத் செய்து நோன்பு வைப்பார்கள். சூரியன் மாலை அஸ்தமிக்கும் போது துவா செய்து உணவு உண்டு நோன்பு திறக்கப்படுகிறது என்பது, அதாவது முடிக்கப்படுகிறது என்பது இந்த இஸ்லாத்தினுடைய ரமலான் நோன்பு திறப்பு விழாவினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த நேரத்தில் யாவரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நாம் இறைஞ்சுவோமானால் நாம் இன்புற்று வாழலாம் என்பதை இந்த நேரத்திலே அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக வேண்டுதலை வைத்து இந்த நோன்பினை الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا اكرم الاكرمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم، فاعف عنا يا رحيم، فاعف عنا يا اكرم الاكرمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره، انك على كل شيء قدير. يا الله نحن தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்து எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான உண்மையான ஆண் பெண் மற்ற அனைவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் எதற்காக ஒன்றுபடப்பட்டதோ இந்த தேவைக்காக ஒன்றுபடப்பட்டதோ எல்லா தேவையும் ஹலாலான ஆயுதங்களாக நிறைவேற்றி தந்தார் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த நேரத்திற்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு உழைப்பு செஞ்சிருக்கிறார்களோ அனைவருடைய உழைப்பை கபூல் செய்தல் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையாக மன்னித்தார் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தின் கொண்டு துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. நோன்பு திறக்கக்கூடிய நியத்து சொல்லப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து وعليك توكلت وعلى رزقك أفطرت وتقبل مني. يا الله, உனக்காகவே நோன்பு வைத்தோம், உன்னின் மீது ஈமான் கொண்டோம், உன் ரிஸ்கியை கொண்டு நோன்பு திறக்கின்றோம், எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். பிஸ்மில்லாஹ். بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم.
உலகினை காத்திடும் ஐம்புலனே அல்லாஹு அல்லாஹ் பாசத்தை பொழுந்திடும் பாக்கியனே அல்லாஹு அல்லாஹ் தீங்கினை துரத்திடும் தூயவனே அல்லாஹு யா அல்லாஹ் என்னை காப்பாய அல்லாஹு அல்லாஹ் அழகிய உணர்வே நீதானே அல்லாஹு அல்லாஹ் உயிர்களின் உறவது நீதானே அல்லாஹு அல்லாஹ் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ما في قلبي غير الله 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 نور محمد صلى الله 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 لا إله إلا الله 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 ராஜனுக்கெல்லாம் ராஜனே அல்லாஹு அல்லாஹ் அமைதியின் மார்க்கத்தின் மன்னவனே அல்லாஹு அல்லாஹ். நமது இயக்கத்தின் கோட்பாடோட ஜாதி மதம் மொழி இனம் கடந்த சமூக சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் கண்டிகை என்ற ஈரப்பாக்கம் கிராமத்தில் முதல் குடியிருப்பில் இன்று இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்ததற்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை. நமது அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக அண்ணன் டாக்டர் ஜி சிவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டாம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் தொலைக்காட்சியில விவாத மேடைகளை இன்னைக்கு பலம் கொண்டு வெற்றி நடைபெற்றுக் கொண்டு வருகிறாரு. மற்றும் அவரது நாங்கள் 2 பேரும் சிறு நண்பர்கள் இன்று வரையும் உடம்பராத சகோதரர்கள். நான் ஒரு அமைதி காப்பேன், அவர் ஒரு புகழ்ச்சியும் பண்ணுவாரு. எல்லாரும் இன்னைக்கு அவரோட சில வார்த்தைகளை பேச இருக்கிறாரு. இந்த நாடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு சமத்துவ சகோதரத்தோடு ஒரு நிகழ்வு, அதுவும் இஸ்லாமிய தொப்புள்கூடிய உறவுகளுக்காக எடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிகவும் மனதார தலைவணங்கி வரவேற்பு செய்து பாராட்டக்கூடிய வகையிலே தான் இந்த நோன்பு நிகழ்வு என்பது இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் விடுதலை அடைய வேண்டும், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இஸ்லாமிய தொப்புள்கூடிய உறவுகளுக்கு இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவல நிலைகள் மேலாண் துயரத்தில் அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள். எதற்காக இந்த நோன்பு நிகழ்வில் இதெல்லாம் ஒரு கன செய்தியோடு மனவேதனை பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இது ஒரு அரசியலுக்காக பதிவிடுகிற வார்த்தைகள் அல்ல. ஒரு அண்ணன் தம்பியாக, சகோதரராக, ஒரு குடும்ப உறுப்பினராக பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நாடு இந்துவ கரங்களிலே தொடர்ந்து கோர தாண்டவத்தை அரங்கேற்றி வருகிறது. கிராமத்திலே ஒரு பழமை இருக்கிறது, ஊருக்கு இளைச்சியாக விளையாட்டு கோயில் என்பது போன்று இந்தியாவில் இந்துத்துவவாதிகளுக்கு இலக்காரம் என்று சொன்னால் நம் இஸ்லாமிய தொப்புள்கூடிய உறவுகள் என்று அவர்களாக நினைக்கிறார்கள். இந்த நாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக RSS, பாஜக, சங்கங்கள் எவையேனும் ஒரு சதவீதமா போராடி இருக்கிறார்கள். ஒரு காணொலியோ ஒரு புகைப்படமோ இருக்காது. ஆனால் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும், நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனை லட்சம் மக்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை லட்சம் மக்கள் தனது சொந்த சொத்துக்களை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய உறவுகள் என்று பார்த்தால் இரவு பகல் 24 மணி நேரம் இது நாம் விவாதத்துக்கு உட்படுத்தினாலும் கூட நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கிறார்கள். இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்விலே எந்த மதமாக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருக்கட்டும், இந்த நொடியிலிருந்து நீங்களும் இஸ்லாமிய உறவுகள் என்பது நம் குடும்பத்தில் அண்ணனாக, தங்கையாக, ஒரு சகோதர உறவாக, நமக்குள் நம் ரத்தத்தில் ஊறிய ஒரு அணுக்களாக நாம் அவளை நேசிக்க வேண்டும் என்பது இந்த நல்ல நாளில் நான் ஒரு பணிவான வேண்டுதலை வைத்து வாய்ப்பளித்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய தலைவர், நிறுவனர், அன்பு சகோதரர், இளைஞர்களுக்கு வழிகாட்டி, பெண்களுடைய வாழ்வை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தொடர்ந்து சமூக சேவை ஆற்றி
இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தனது இயக்கத்தை வலுப்படுத்தி மனிதநேய அடிப்படையிலே வலுப்படுத்தி இன்று போலீசித்து வருகிறார் என்று சொன்னால் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்வின் வாயிலாக அவர்களுக்கு தலைவணங்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் பல வெற்றிகள் பெற்றிட வேண்டும் என்று அருமை சகோதரர் அண்ணன் திரு கலைமான வெங்கடேசன் அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி இங்க வரவேற்பு செய்த அனைத்து உறவுகளுக்கும் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் இரு கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து மக்கள் சக்தி சார்பாக நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த நிறுவனம் அவரோட கஷ்டங்கள் வந்து சொல்லி இயலாது. அவரோட கஷ்டங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம இங்க பேசுறோம்ல. ஏன்னா இந்த நிகழ்வுல நம்ம தெளிவா அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறோம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லதான் செய்யறாரு, மக்களுக்காக சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த சேவைக்கு யார் இடையூறா வந்தாலும் நீங்க அந்த சக்தியில் இருந்து சேர்ந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப் யாரா இருந்தாலும் சரி, நீங்க பயப்படாதீங்க. நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். அவங்க கூட உறுதுணையா நாங்க இருப்போம், எங்க ஊர் மக்களும் இருப்பாங்க, இந்த சார்ந்தவங்க இருப்பாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஒரு நிகழ்ச்சியும் ஒரு வாரத்தையும் ஒரு நாட்களிலும் அவரோட நிகழ்ச்சியில மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. இதுவே எனக்கு அவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சிறப்பு பரிசா நம்ம பாருங்க. அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஆக்கலாம். அது மட்டுமின்றி அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் எல்லா மகளிர் உறுப்பினர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு கிளாப்பா நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க இப்ப பிஸியா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மாதிரி பணி செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே முன் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் நான் சொல்ல வரல, அதுலதான் இல்லை, எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து பண்ணா இந்த ஹவுசிங் போர்டுல எல்லாருமே நல்லா இருந்தா நல்ல விதமான நல்லா செயல்படலாம். நம்ம சேவையா நினைக்கணும், இதை பாலிட்டிக்ஸா நினைக்க வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஒன்லி பள்ளிவாசியில் வந்து மட்டும் தான் வருவாங்க நான் நினைச்சிருந்தேன். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாருமே வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சமத்துவ பொங்கல் நாங்க பண்ணிருக்கோம். அந்த மாதிரி சமத்துவ நிகழ்ச்சியா பார்த்தேன். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க. இப்ப பேசுறவங்க எல்லாருமே ரொம்ப மிக அருமையா பேசுறாங்க. இப்ப நம்ம ஊருக்கு ஜட்ஜ்ன்றவங்க ஒரு டிஎஸ்பி போல நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த கீழப்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்ன்னு சொல்லிட்டு வந்து முதல் இம்ப்ரெஷன் கொடுக்குறது நம்ம அனைத்து மக்கள் சார்பாக நம்ம கலைஞர் சார் தான் அந்த பாடல் தெரிவிக்கும். ஏன்னா எல்லாருமே வருவாங்க, ஜஸ்ட் ஒரு விசிட் பார்த்துட்டு சரி சார், பாய் சார், டைம் ஆயிடுச்சு சார், போன சார் சொல்லுவாங்க. ஆனா போன நிகழ்ச்சியிலே நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இது டிஎஸ்பி வந்தாங்க, அது எஸ்ஐயும் வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. வெறும் முன்னாடி ஒரு ஜட்ஜும் இருந்தாங்க. அந்த ஜட்ஜு கூட பொறுமையா அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துட்டு கரெக்டா அவருக்கான ரெஸ்பான்ஸ் பதிவு பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பு ஒரு புதுசா ஒரு ஜட்ஜ் வந்திருக்காங்க. அவங்களோட நேம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க நான் பாராட்டுறேன். அவங்களும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பு தருமாறு கொஞ்சம் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இன்னொரு விஷயம் என்னன்னா, கலைஞர்களுக்கு வந்து மெயின் ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கலைஞர் வராது, சும்மா வராது, கேட்கிறாரு, அவர் எங்க பண்றாங்க வந்து அப்படி பண்ணிடுறாரு, இப்படி பண்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பண்டு கிடைக்கிறது வந்து எல்லாரும் போனவங்க பண்டு கொடுக்க மாட்டாங்க. அதை செய்யற மனசுறவங்க மட்டும் தான் பண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணி பண்றாங்க, அதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் இல்லைங்க அவர். அதே மாதிரி அவரோட சொந்த செலவுல ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் கூட வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயத்தை நான் பார்த்ததுனால ஒரு விஷயம் சொன்னேன். அவர் வந்து எனக்கு ஏதோ பெருசா ஏதோ பண்றாரு, இடம் பண்ணிருக்காரு, அதனால நான் அவர் சிறப்பா பேசணும்னு சொல்லி யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. உண்மையான ஃபேக்ட் நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். ஓகேங்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹ். நாங்கள் வணங்கிடும் முழு பிறையே அல்லாஹு அல்லாஹ், என் கண்ணின் காட்சியே அல்லாஹு அல்லாஹ், எல்லா உயிர்களின் காவலனே அல்லாஹு அல்லாஹ்.
ஒற்றுமை விரும்பிடும் காதலனே அல்லாஹு அல்லாஹ் ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ما في قلبي خير الله 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 نور محمد صلى الله 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 لا إله إلا الله 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 எங்கள் உலகத்தை ஆள்பவனே அல்லாஹு அல்லாஹ் எங்கள் உணர்வினில் வாழ்பவனே அல்லாஹு அல்லாஹ் நெற்றியின் புள்ளியில் உதிப்பவனே அல்லாஹு அல்லாஹ் எங்கள் வானத்தின் பிறை நிலவே அல்லாஹு அல்லாஹ் வெற்றியை காட்டிடும் பகலொலே அல்லாஹு அல்லாஹ் அன்பும் மரமும் மொழியே அல்லாஹு அல்லாஹ் حسبي ربي جل الله 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 ما في قلبي خير الله 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 نور محمد صلى الله 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 لا إله إلا الله 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 இஃப்தார் விழாவானது சமத்துவ, அதாவது அரசியலமைப்பில் கூறியுள்ளது போல சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஜாதி மத இன பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த மேடையில் எல்லா ரிலிஜியஸ் மக்களும், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் ஆகிய அந்த சகோதரத்துவ ஒற்றுமையை எடுத்து குறைக்கும் வகையில் இந்த மேடையில் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய, வாழ்த்துதலுக்குரிய விஷயமாகும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த விருந்தில் அதாவது இந்த விருந்து ஒரு மத நல்லிணக்கம், ஒரு சகோதரத்துவம், ஒரு சமூக நல்லிணைப்பு ஆகிய இந்த வகையான விஷயங்களை பேக்ரவுண்டாக வைத்து நடத்தப்படுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் பயன்பெற்று இந்த நோன்பினுடைய மகிமையை நீங்கள் விளங்க செய்ய வேண்டும். அதாவது தூய்மை, அன்பு, சகோதரத்துவம். இந்த பீரியட்ல நீங்க எவ்வளவு தூரம் சமாதானமா, சந்தோஷமா, அன்பா செலுத்துறீங்களோ. ஏன்னா மனிதர்களுக்கு எல்லாம் பேசிக் கான்செப்ட் அன்பு தான். அந்த அன்பை எவ்வளவு தூரம் நீங்க ப்ரமோட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த விழாவை நல்லபடியாக ஏற்பாடு செய்த இந்த அனைத்து மகளிர் சக்தி இயக்க தலைவருக்கு நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கும் மற்ற ரிலிஜியன்களை சேர்ந்த அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். So glad to be here. Thank you so much. உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இஃப்தார் நோன்பு சிறப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து முடித்து கொடுத்திருக்கின்ற தலைவர்கள் எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சிறப்பாக செயல்படுறாரு. இதுல நிறைய விழாக்கள் எங்களை அழைச்சிருக்கிறாரு. நல்லாவே செயல்படுறாரு. பொதுமக்களுக்கு சிறப்பாக உதவிகளும் நல்லா செஞ்சு வர்றாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. அதே மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருந்து ஒரு இஃப்தார் நோன்பு சிறப்பு என்பது ஒரு சிறப்பான செயல். எனவே இது கலந்து கொண்டு நான் மகிழ்ச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல போனா ஒரே உறவு தான். கலைஞர் நினைக்கிறது என்னமோ இது வேற பிரிக்கல. பதவிங்க தானா வரும், நம்ம கேட்டும் வாங்கலாம். ஒரு மனசுல ஒரே நேரத்துல எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு வர்றது கடவுளுடைய அருள். கடவுள் படைக்கிறாரு, எல்லாருக்கும் தான் மனசையும் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்கிறாரு.
நான் உதவி செய்யணும்னு ஒரு மனசை படைக்கிறேன். அதுக்கு முதல் காரணம் நம்ம கலைமகன் தான். நான் 10 வருஷமா பார்க்குறேன் எங்களுடைய ஏரியாவில். என் பகுதியில் நான் 26 வருஷம் ஆகுது என்னுடைய பகுதிக்கு வந்து. 26 வருஷத்துல எத்தனையோ தலைவர்கள்லாம் நான் பார்த்துட்டேன். நான் ஒருத்தருக்கிட்டையும் போய் வணங்கினது கிடையாது. ஆனால் இப்போ கலைமகன் மனசுக்கு வணங்குறேன், அந்த எண்ணத்துக்கு வணங்குறேன். அந்த நல்ல எண்ணம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். யாருக்கு அன்பு இருக்குதோ, யாருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணம் வருதோ அந்த இடத்துல இறைவன் இருப்பான், கண்டிப்பா இருப்பான். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் பாகுபாடு இல்லாம எல்லா தெய்வங்களும் ஒண்ணே. நோம்புன்னா எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நோம்பு இருக்கு. புனிதமானது அன்னைக்குதான் இறைவன் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கிற நாள், அந்த நோம்புன்ற நாள். அது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த ஊர் வாழ் மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். கலைமகன் என்ற ஒரு சாதாரண மகன் நினைக்காதீங்க, எல்லாருக்கும் உதவக்கூடிய மகன். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 100 வருஷத்துக்கு நீங்க ஒற்றுமையா இருந்து வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 நம்ம செய்யற நல்லதே அந்த 100,000 வருஷத்துக்கு நம்மளை வாழ்த்துவோம். அதனால எல்லாரும் ஒரு மனுஷா நல்ல எண்ணத்தோட, நல்ல அன்போட, நல்ல பாகுபாடோட ஒற்றுமையா இருந்து நல்லபடியா எல்லாரும் வாழணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னுடைய ஆசையும் அதுதான். சிவாய நம சிவாய. மாலை வணக்கம். நம் அனைவரும் இதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த சிறப்புமிக்க சமத்துவ நோன்பு சிறப்பு விழாவை மிக சிறப்பாக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்து மக்கள் சக்தி நிறுவன தலைவர் டாக்டர் கலைமகன் வெங்கடேசன் அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் பள்ளி ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கிறிஸ்தவ போதகர் ஃபாதர் தாஸ் அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி வெறும் இஃப்தார் நிகழ்ச்சியாக இல்லாமல் எம்மதமும் மும்மதமும் என்ற வழியில் கோவிலிற்கு வந்திருக்கும் எங்கள் ஐயா அவர்களுக்கு, நாகராஜன் ஐயர் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட நீதிபதி மாண்புமிகு டாக்டர் அம்மா ஐ ஜெயந்தி அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிவனடியார் அமுதவல்லி அம்மா அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள டாக்டர் ஜி சிவா வருகை தந்தது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான ஒரு சிறப்புரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு, சிவானந்தன் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களின் மகன் லயன்ஜி சதீஷ் தனவர் அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது.
இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் வழக்கறிஞர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சாவுரை நீட்டு மரியாதை செய்யப்படுகிறது. மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து தொகுப்பு வழங்கியிருக்கும் அண்ணன் பொன் ரவீந்திரதாஸ் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக சாதனை வைத்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஜி கருணாநிதி தென் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு ஜமாத் சார்பாக சாதனை வைத்து மரியாதை செய்யப்படுகிறது. முன் தேர்தல் முன்னோருதான் பயிற்சி மைய நிறுவனர் மரியாதைக்குரிய அக்கா கீதா கலைமகள் அவர்களுக்கு கண்டிகை ஜமாத் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் நிறுவனர் மற்றும் இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கண்டிகை ஜமாத் சார்பாக நன்றி தெரிவித்து இவங்க பாத்தீங்கன்னா ஐயா பத்தி சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு 200 நூலகத்துல வந்து பணியாற்றிருக்காரு. மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். ஒரு கண்டென்ட் கொடுக்க இங்க இருந்து பத்திரிகைல இருந்து எல்லா பத்திரிகை செய்தியில உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ்ல எழுதி கொடுப்பாரு. எங்க இயக்கத்துக்கு வந்து ஒரு முதுகு எலும்புனா எங்க ஐயா தான். அவர் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டியாக பயணி செய்யறாரு. மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மூலமா அவர் இந்த முருகமங்கல குடியிருப்பு சார்பாக மிகவும் ஒரு வசதி சார்பாகவும் எங்களை அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நைட்டு பகலமாக இந்த விழாவை நடத்தி மட்டும் இல்லாம தொடர்ந்து நல்ல விஷயத்தை மட்டும் பயணிக்கலாம். நல்ல ஒரு எப்படி சொல்றேன்னா எனக்கு இங்க கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவரை வந்து நம்ம அது அனைத்து மக்கள் சக்தி சார்பாக செயலாளர் வந்து அனிதா அவங்க சார்பாக பொருளாதார சுமதி இருக்காங்க அதிகம். வாங்க பொருளாதார நீதியரசு அம்மா வந்து இருக்காங்க. அம்மா வந்து இந்த முருகமங்கலத்துக்கு வந்து எப்பவுமே எங்களை ஒரு குடும்பம் ஒரு உறுப்பினராக மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகும். இங்க சட்ட திட்டங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக அவங்க இருக்க வேண்டும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து இயக்கத்துக்கு மட்டும் இல்லாம இங்க குடியிருப்பு வாசிகளுக்கு அத்தனை பாதுகாப்பு. ஏன்னா நாங்க விரைவில் வந்து போதை ஒழிப்பு சைபர் கிழமை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இப்ப நாங்க நடத்த போறோம். நம்ம காவல்துறை ஐயா ஆய்வாளர் வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து அவர் தான் நடத்த போறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா வந்து கிட்ட இருந்து நடத்தி கொடுக்கணும். எங்க பெண்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்காக அம்மா வந்து தலைமை தாங்கி அவங்களோட சட்ட திட்டங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக என்ன வழிமுறையை செய்வாங்க என்ற நம்ம நம்பிக்கையோட இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அம்மா சரிங்க சப்போர்ட் பண்ணுங்களா? அடுத்ததாக நமது மனோகர் சார் வந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சார் ஒரு எங்க குடியிருப்பு வாசிகளுக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசகர் தேவைப்படுது. அது வந்து எங்க இயக்கத்தின் மகளிர் சார்பா ஐயா வந்து சட்ட ஆலோசகரா தேர்வு செய்யலாமா? நீங்க ஐயா வந்து வருவாத வாய்ப்பு கொடுப்பாரு கேட்கலாமா? நீங்க கேட்டீங்களா? இல்ல சார் ஓகேங்களா? ஆனா வந்து எங்க இயக்கத்தை வந்து எதுவுமே எதிர்பார்த்து இல்லாம இலவச சட்ட முகாம் ஒண்ணு எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். ரெண்டாவது அடுத்த ஒரு நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக இலவச சட்ட முகாம் நடத்தி கொடுப்பீங்க. கண்டிப்பா நடத்தி கொடுக்கணும். என் அன்பின் வானமே அல்லாஹு அல்லாஹ், பூமியில் ஒளி விழும் மாதவனே அல்லாஹு அல்லாஹ், பசியின்றி உயிர்களை காப்பவனே அல்லாஹு அல்லாஹ், என் வாழ்வின் சாட்சியே அல்லாஹு அல்லாஹ், நினைக்கும் நொடியில் வருபவனே அல்லாஹு அல்லாஹ், கேட்கும் வரங்களை தருபவனே அல்லாஹு அல்லாஹ். حسبي ربي جل الله الله الله، ما في قلبي خير الله الله الله.